ஐஸ்வர்யா என் வாழ்க்கையே இருக்க மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்கமிங் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, மகா சூர்யாவை எழுப்புறாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப பிஸ்கா இருக்கிற மாரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, மகா அக்காவ இன்னைக்கு நம்ம கூப்பிட போணும்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. சித்ரா தேவியும் கௌதமும் ஒரு பிளான் போடுறாங்க. ஐஸ்வர்யாவை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதனால இனிமேட்டு அவன் என் லைஃப்லயே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. கோடீஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட போய் சொல்லிட்டு வா, அவங்க அத்தை கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் போறாங்க. உடனே சித்ரா தேவி அங்கேருந்து போய் ஆர்த்தி தத்தை எடுத்துட்டு வந்து என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து நீ எப்பயும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோடீஸ்வரி அவங்க அப்பா எல்லாமே ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. அப்போ சித்ரா தேவி ஐயோன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கோடீஸ்வரியும் அவங்க அப்பாவும் பார்க்க அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. சீக்கிரம் போய் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து பார்க்கும்போது காரும் இருக்காது, ஐஸ்வர்யாவும் இருக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யாவை காரில் கடத்திட்டு போயிருப்பாங்க. இது வந்து சித்ரா தேவி கௌதமோட பிளானாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.